ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த கூட்டத்தில் தற்போது வரை யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், மேலும் எதை பற்றியெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தக்கூடிய வகையில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் தற்போது நடைபெற இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இப்பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். வருகை தருவதோடு மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடம் நேரடியாக கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அதிமுகவை பொறுத்தமட்டில் மொத்தமாக அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். 82 மாவட்ட செயலாளர்களுக்கும் முறையான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவராக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களிடம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் தேர்தல் பொறுப்பாளர்களும் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது, கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகளில் அவர்களுடைய பங்கு எப்படியாக இருக்கிறது, குறிப்பாக தேர்தலுக்கான பணிகளில் எப்படியாக ஈடுபடுகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் கேட்டறியிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தமட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தக்கூடிய வகையில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமித்து அதற்கான பட்டியலை தலைமையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக தலைமையின் தரப்பில் அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. கடந்த மே மாதமே பூத் கமிட்டி நிர்வாகிகள் அடங்கிய பட்டியலை அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் இன்னுமே அந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவடையாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்படாத சூழல் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்ட செயலாளர்களை தனியாக அழைத்து அந்த பூத் கமிட்டி ஏற்பாடுகள் தொடர்பாக தகவல்களை கேட்டறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டியை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்தமட்டில் 70,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் 70,000 வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிப்பதற்கான பணிகளை அதிமுகவினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராங்க. சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதற்கான பங்களிப்பை எடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தார். குறிப்பாக ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் மொத்தம் அதிமுக சார்பில் 8 நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் எனவும் அதில் கட்டாயம் இளைஞரும் மகளிரும் இருக்க வேண்டும் என தெரிவித்திருந்த ஒரு சூழலில் அந்த வழிகாட்டுதல் அனைத்தும் முறையாக பின்பற்றி அந்த பூத் கமிட்டி பட்டியலை தயார் செய்யக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நிறைவடைந்த மாவட்ட செயலாளர்கள் அதற்கான பட்டியலை தொடர்ச்சியாக தலைமையிடம் சமர்ப்பித்து வரக்கூடிய ஒரு சூழலில் மீதம் இருப்பவர்கள் சமர்ப்பிக்கப்படாதவர்கள் என அனைவரிடமும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு விரைந்து இந்த பணிகளை முடிப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் மூலமாக தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விதமான பரப்புரைகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த பயணம் தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் மக்கள் மீதான தாக்கங்கள் குறித்தும் நேரடியாகவே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவை உட்கட்சி ரீதியாக தயார்படுத்துவதும் தேர்தல் பணிகளை விரைந்து முடிப்பதற்குமான ஒரு கூட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.